அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கவ்வை அகற்று. நம் வாழ்வில் செயற்கையாக ஏற்படும் துன்பங்களை நீக்க வேண்டும். இதன் பலனை எடுத்துக் கூறும் ஒரு சிறப்பான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். பொன்னையூர் என்னும் ஊரில் சர்வேஷ் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கையில் எப்போதும் கவலைப்பட்டான். காரணம், வேலை செய்யாமல் இருந்ததால் குடும்பத்தில் வறுமை ஏற்பட்டது. தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டதால் மானம் கெடுதல் ஏற்பட்டது. இவையெல்லாம் அவன் தானாக உருவாக்கிய துன்பங்களாகும். ஒருநாள் அவனது தாய் பாசமாக சொன்னாள், மகனே, உழைப்பின்மை, தவறான செயல், இதெல்லாம் நீயே உருவாக்கிய துன்பங்கள். அவற்றிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நல்ல செயல்களில் ஈடுபடு. மன அமைதி கிடைக்கும். அது சர்வேஷுக்கு விழிப்புணர்வு அளித்தது. அதன்பின் அவன் கடுமையாக உழைத்து நேர்மையாக வாழத் தொடங்கினான். சில மாதங்களில் அவன் மன அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், வாழ்வில் செயற்கையாக ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடுவோம். நல்ல செயல்களில் ஈடுபட்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைவோம். இத்துடன் ஔவையாரின் ஆத்திச்சூடி கதைகளின் ககர வருக்கத்திற்கான அத்தியாயங்கள் நிறைவடைந்தது. அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.